ஓகே, ஸோ அடுத்து நம்ம நார்த் ஜோன் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தலில். ஸோ இங்கே வந்து பாஜகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேசம் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, ஹரியானா இருக்கு, மற்ற நார்த் மாநிலங்கள் இருக்கு. இந்த 3 மாநிலங்களில் நடந்த சேஞ்ச் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் இந்தியா கூட்டணி 53 இடங்கள் கடந்த தேர்தலை விட கூடுதலாக வாங்கியிருக்காங்க. மற்றவர்கள் 6 இடங்களை வந்து இழந்ததும் அங்கதான். என்டிஏ கூட்டணி 47 தொகுதிகளை வந்து இழந்ததும் இங்கே தான். ஸோ இந்த அளவுக்கான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நார்த் ஜோன்ல ஏற்பட்டதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஏன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் அப்படின்னா அது 2 மாநிலங்கள். ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ், இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷில் வந்து பாஜக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. உத்தரப்பிரதேஷில் கடந்த முறை 62 இடங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி 71 இடங்கள்ல அவங்க போட்டிட்டாங்க. யோகி இருக்காரு, யோகி இஸ் பாப்புலர், மோடி இஸ் பாப்புலர். அயோத்தியா ராமர் கோயில் விஷயம்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஃபைசாபாத் தொகுதி கூட வந்து பிஜேபி தோத்துருக்காங்க. அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு உறுதியாக நாம வந்து இந்த ஸ்டேட்ஸை வந்து ஜெயிக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உறுதியாக நம்புனாங்க. அதன் விளைவு பாஜக மற்ற மாநிலங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், சவுத் இந்தியா, அதுக்கப்புறம் மற்ற ஏரியாஸில் அவங்க ஒர்க் பண்ணும்போது உத்தரப்பிரதேஷை வந்து அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேஷில் உங்களுக்கு வந்து சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் அண்ட் பிளஸ் ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு தலித் ஓட்ஸ்லேருந்து நடந்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் தனியாக நிற்கிறாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு ஓட்டு வந்து இந்த வாட்டி ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க மந்திர் பாலிடிக்ஸ் தான் வந்து பாஜகவுடைய பிரதானமான அரசியல் கோஷம். ஆனால் அங்க அந்த அந்த மண்டல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் கையில் எடுத்தாங்க. குறிப்பாக ஓபிசி ரிசர்வேஷன் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த சமாஜ்வாதி கட்சி அண்ட் முஸ்லிம்ஸ் தான் வந்து ஒரு காம்பினேஷனாக இருப்பாங்க யூபியில். பட் இந்த முறை அதில் தலித்ஸும் வந்து இணைந்து விட்டார்கள் அப்படின்னும் போது தலித்ஸ் உள்ளே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த சம்விதான் பச்சானா ஹை அப்படின்ற அந்த கோரிக்கை. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எஸ்பி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காங்க. நீங்கள் நிறைய தலித் பாக்கெட்ஸ்ல போய் நீங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, பிஎஸ்பிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த முறை பாஜக அசுர பலத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க, உங்களுடைய உரிமைகள்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ற அந்த கேம்பெயின் வந்து பெரிய அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கு. அதுதான் வந்து பிரதமர் மோடி நீங்க பார்க்கலாம். தலித் பாப்புலேஷன் 30% மேல இருக்கிற இடங்கள்ல இந்தியா கூட்டணி கூடுதலா 3 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. என்டிஏ 3 தொகுதிகளை இழந்திருக்காங்க. இதுவே இன்னொரு 20% மேல பாப்புலேஷன், தலித் பாப்புலேஷன் இருக்கிற தொகுதிகள் 45. அதுல இந்தியா கூட்டணி அதிகமா வாங்கினது இங்கதான். 28 தொகுதிகளில் வந்து கூடுதலா வாங்கியிருக்காங்க. என்டிஏ 22 தொகுதிகளை வந்து இந்த இடத்துல வந்து இழந்திருக்காங்க. ஸோ இது அந்த பகுஜன் சமாஜும் கூட 7 இடங்களை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். ஆமா ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா முஸ்லிம் டாமினேட்டட் தொகுதிகளை விட தலித் டாமினேட்டட் தொகுதியில தான் உத்தரப்பிரதேசத்துல இந்த சேஞ்ச் அதிகமா நடந்திருக்கு. ஸோ அது இம்பாக்டை ஏற்படுத்தல அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தலித் ஃபேக்டர் அதிகமா ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கணுமா? ஒரு தலித் வந்து உங்களுக்கு ஒரு ஹிந்துவாக வாக்களிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பாஜகவுக்கு தான் வாக்களிப்பான். அவன் ஒரு தலித்தாக வாக்களிக்கிறான் அப்படின்னா அவன் மாற்றி தான் ஓட்டு போடுவான். இதுதான் வந்து யூபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, அந்த பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேரியேஷன். இந்த முறை வந்து அவன் ஒரு அந்த தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது அந்த பகுதியில் மேலோங்கி இருக்கு. அந்த ஹிந்துத்துவ ஃபேக்டர் அப்படின்றது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. ப்ளஸ் அந்த ராம் மந்திர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பெரிய அளவுக்கு பிஜேபி அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த தேர்தல் நெருங்கும் போது, இந்த தேர்தல் ஸ்டார்ட் ஆகும்போது காங்கிரஸ் எழுப்பிய அந்த பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்த சமாஜிக் நியாய், சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அங்கே ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. குறிப்பாக யூபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கிறது. ஸோ இந்த தடவை காஸ்ட் பாலிட்டிக்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கு. அந்த மந்திர் பாலிட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த முடிவுகள் காட்டுது. ஓகே, அடுத்து நம்ம முக்கியமாக ராஜஸ்தான் பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, நார்த் ஈஸ்ட் ரீஜனும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். அதாங்க இங்க தாமரம் மலராதுன்னு தெளிவுபடுத்திருக்காங்க. இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. மக்கள் நீங்க சொல்றீங்க, அதிமுக ஒரு இடம் கூட வரல. இது வந்து மக்கள் அதிமுக அவங்க அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார். திரு ஷபீர், இடைவெளிக்கு முன்னாடி நார்த் ரீஜன்ல உத்தரப்பிரதேச மாநிலத்துல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு மாநிலம் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல சென்ற முறை 24 இடங்களையும் பாஜக வென்றிருந்த நிலையில இந்த தடவை அப்படியே பார்த்தோம்னா அதுல 10 இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கிறது. இந்தியா கூட்டணி 11 இடங்களை வென்றிருக்கிறது. இங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாஜக மீதான அதிருப்தி, நீங்க உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த எல்லா ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பகுதிகளிலும் பாஜக மீதான அதிருப்தி அப்படின்றது பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க பல இடங்களில் அவங்களுக்கு அந்த சீட்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, உங்களுக்கு யூபியை பற்றி சொல்லணுன்னா கூட நிறைய இடத்துல வந்து அந்த கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து மோடி ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தார்னா யோகி ஆதித்யநாத்தை வந்து ஓரங்கட்டிடுவார் அப்படின்ற இன்டர்னல் இஷ்யூஸும் வந்து பெரிய விஷயமாக இருந்திருக்கு. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தலித் ஓட்ஸ் எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராஜஸ்தானில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு காங்கிரஸே எதிர்பார்த்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து நம்ம ஈஸ்ட் ஜோனில் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் ஒரு முக்கியமான பிளேயாக இருந்திருக்கு. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் 7 இடங்கள் கூடுதலாக கடந்த தேர்தலை விட ஜெயிச்சிருக்காங்க. பாஜக 6 இடங்களை இழந்திருக்காங்க. இழந்தது பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் தான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? திரிணாமுல் காங்கிரஸையும் எதிர்த்தாங்க, பாஜகவையும் எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியையும் எதிர்த்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் காங்கிரஸும் இடத்தை இழக்க வேண்டிய சூழல் அங்க இல்ல. அங்க காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க பாஜகவுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ஈஸி ஆயிருது. அதனால தான் காங்கிரஸ் கூட்டணி வெஸ்ட் பெங்கால்ல வேணாம் அப்படின்னு மம்தா முடிவு பண்ணது. அதான் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு 5 இடங்கள் கொடுக்குறாங்க. அந்த 5 இடங்கள்ல வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது அப்படின்றதுனால தான் அவங்க அதை கொடுக்கல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு தான். தேர்தல் வியூகம் என்பது என்ன? அட் தி எண்ட் ஆஃப் த டே வெற்றி பெறணும். இந்தியா கூட்டணியில தான் நான் இருக்கேன், நான் சீட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. பிஜேபி ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணாங்க. உங்களுக்கு போன முறை 18 சீட்ஸ் ஜெயிச்சாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களால 12 சீட்ஸ் கூட தாண்ட முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களுடைய கேம்பெயின் அங்கே ஒர்க் அவுட் ஆகல. பிஜேபி பை ஹுக் ஆர் குரூக் வந்து அந்த மாநிலத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பல வேலைகளை பண்ணாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க, இடி ரைட்ஸு. அங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த மம்தா பானர்ஜியோட என்டையர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர் மீதும் ஏதோ ஒரு வகையில் வழக்குகள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாநில மக்கள் வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு கட்சி அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்னும் போது அந்த மக்களே வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கிறேன். பொதுவாகவே இந்தியா முழுவதும் அதுதான் வந்து ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு. ஸோ அது வந்து தலித் ஓட்டுகள் மாறி இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கா. ஏன்னா இந்த 15 தொகுதிகளில் 5 கூடுதலாக டிஎம்சி வாங்கினது அங்கதான் இருந்திருக்கு. பாஜக 5 இடங்கள் இழந்ததும் தலித்தோட 20% மேற்பட்ட மக்கள் தொகை தான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த உத்தரப்பிரதேசத்திலையும் அதான் நடந்திருக்கு, ராஜஸ்தான்லயும் அதான் நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால்லையும் அதான் நடந்திருக்கு.
இருக்கு. ஏன் வந்து தலித்துகளோட வாக்குகள் பாஜகவுக்கு சாதகமா இல்லாம இப்ப போனதுக்கு மெயினான ரீசன் சுருக்கமா? இந்தியா அலைன்ஸுக்கு தலித் ஓட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கான்ஸ்டியூஷனை பாஜக மாத்திருவாங்க. 370 தொகுதிகள் நாங்கள் வந்தோம் என்றால் கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாற்றி விடுவோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசின பேச்சு. பொதுவாக இந்த மணிசங்கர் ஐயர் இவங்களெல்லாம் வந்து காங்கிரஸில் குற்றம் சாட்டுவாங்க. அவங்க தான் வந்து அவுட் ஆஃப் த டர்ன் பேசி இவங்கெல்லாம் மோட்டர் மவுத்து ஏதாவது ஒன்று பேசி பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஆட்கள் பாஜகவில் இருக்காங்க. அந்த 4 பேர் பண்ண விஷயம்தான் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சைலண்ட் கேம்பெயின் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. மீண்டும் வந்து இழந்திருக்கக்கூடிய அந்த தலித் வாக்குகளை உள்ள பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலித்ஸுக்கு காங்கிரஸ் மீது இந்தியா அலைன்ஸ் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித்தாக இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு ஒரு பெரிய கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ரெண்டாவது பல விஷயங்கள் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற பாலிடிக்ஸ் அவங்க கையில் எடுத்ததும் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது. சமூக நீதி அரசியல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. 2024 தேர்தல் வாக்கு சதவீதம் எப்படி எப்படிலாம் மாறி இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணிருக்குன்னு பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணும், பட் இது ஜஸ்ட் ஒன் ஹவர் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டைமா தான் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ல நடந்த அந்த கேம் சேஞ்சிங் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் ஒரு தனி கட்சிக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காதது இன்னும் இந்த விவாதமோ அல்லது இந்த அனலைசேஷனோ இத்தோட எண்ட் ஆகலை அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.